முழுசா கேட்டுட்டேன்பா. என்ன இதெல்லாம்? எதுக்கு நீங்க கொலை பண்ணீங்க? யாரை கொலை பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல ஐஸ்வர்யா, நான் யாரையும் கொலை பண்ணல. தயவு செஞ்சு இனிமே மறைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை நான் முழுசா கேட்டுட்டேன். சொல்லுங்கப்பா, யாரை கொலை பண்ணீங்க? எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க? யாருப்பா உங்களை மிரட்டுறாங்க? தயவு செஞ்சு கொலை பண்ணலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. 5 லட்சம் பெருசு இல்லப்பா. யாரோ தினம் தினம் உங்களுக்கு போன் பண்ணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக இதெல்லாம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, எதுக்காக இதெல்லாம்? உனக்காக தாமா. எனக்காகவா? என்னப்பா சொல்றீங்க? உன்னை என் பொண்ணே இல்லைன்னு சொன்னேன். வெளியே போடின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளுனேன். உன் தங்கச்சிக்கு அமைஞ்ச வாழ்க்கைய எங்க நீ கெடுத்துருவேன்னு பயந்தேன். அப்ப கூட நீ எங்க போவ, என்ன செய்வ, எப்படி வாழ்வ அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கலம்மா. எப்ப உன் மேல தப்பு இல்லைன்னு நீ சுத்தமானவள்னு மாப்பிள்ள சொன்னாரோ அதுக்கு மேல உன்னை விலக்கி வைக்க வேணான்னு நினைச்சம்மா. இருக்கட்டும்பா, அதுக்கும் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்டது நீங்க யார கொலை பண்ணீங்க? யாரால உனக்கு கஷ்டம் வந்ததோ, யார் உனக்கு தொடர்ந்து டார்ச்சர் பண்ணானோ, எந்த அயோக்கியன் உன் நிம்மதியை கெடுத்தானோ அந்த பிரதாப்ப நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் உன்னை விட்டு விலகிட்டேனே தவிர உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ தங்குன ஹாஸ்டலுக்கு உனக்கே தெரியாம எத்தனை தடவை வந்திருக்க தெரியுமா? நீ என்ன பண்ற, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நீ வேலைக்கு போனியான்னு உனக்கு தெரியாம கவனிச்சிட்டு இருந்தம்மா. கோபம் என் கண்ணை மறைச்சாலும் பாசம் என் நெஞ்சில இருந்துச்சுமா. உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதோ உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. அதைத்தாமா நான் செஞ்சேன். அந்த பிரதாப் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இவனோட இம்சையில இருந்து நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக அவனை கொல்றதை தவிர வேற வழி தெரியலம்மா. யாருக்குமே தெரியாம தான் இந்த கொலையை செஞ்சேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம தான் இருந்தது. ஆனா எவனோ ஒருத்தர் பார்த்திருக்காமா. கொலை பண்ணத வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காமா. இப்ப நீ கேட்டியே, அதுக்கு தான் இந்த 5 லட்சம். இந்த ஆதாரத்தை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பேரம். ஏன்பா? எனக்கு வேற வழி தெரியலம்மா. நாளைக்கு இது கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் 10 வருஷமோ 15 வருஷமோ உள்ள தள்ளிட்டாங்கன்னா உங்க அம்மா நிலைமையை யோசிச்சுப்பாரு. கொலைகாரன் பொண்டாட்டி, கொலைகாரன் பொண்ணு, கொலைகார குடும்பம்னு நம்ம வம்சத்துக்கே தீராத பழியா போயிருமா. அது வேணான்னு நினைச்சதுனாலதான் யாரோ முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட பேரம் பேசுற நிலைமை ஆயிடுச்சுமா. ஏன்பா இப்படி முட்டாள்தனமா யோசிச்சீங்க? இல்லம்மா, நான் யோசிச்சதான் சரி. உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரத்துல நான் அந்த கொலையை பண்ணிருந்தா நீ சொன்னதை கேட்டிருப்பேன். ஆனா நானே யோசிச்சு திட்டம் போட்டுதான் அந்த கொலையை பண்ணேன். அவன் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அழிச்சேன். இது குற்றம்னு தெரியும். எல்லா குற்றத்துக்கும் தண்டனை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். வெளியே தெரியாது, வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பிளான் பண்ணி செஞ்ச கொலைய எவனோ ஒருத்தன் படம் எடுத்துக்காங்கிறது தான் என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஒரு தப்பு ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாம் நீ செஞ்ச தப்பால வந்தது. உன்னை புரிஞ்சிக்காம நான் உன்னை அனுப்பினேன் பாரு, அது நான் பண்ண தப்பு. நீ செஞ்ச தப்புக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிய வாழ்க்கை, அதுதான் தண்டனை. நான் செஞ்ச தப்புக்கு இந்த 5 லட்சமோ, இந்த பயப்படுறனே பயம், இதுதாமா எனக்கு தண்டனை. பேசு ஐஸ்வர்யா, ஏதாச்சும் பேசுமா. நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. சொல்லு ஐஸ்வர்யா.